பக்திமான்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். யாவருக்கும் உரைப்போம் பதிவில் இன்னைக்கு ஒரு விறுவிறுப்பான பதிவை தான் பார்க்க போகிறோம். ஏன் விறுவிறுப்புன்னு சொல்கிறேன்னா, இன்றைக்கி நாம் எடுத்திருக்க டாபிக் சிவபெருமான் தங்கத்தை கொடுத்துருக்காரு ஒரு பக்தைக்கு. தங்கம், அப்பா என்னம்மா தங்கம்னு சொல்கிற, இன்னைக்கு வைக்கிற விலைவாசியில் ஒரு பவுன் தங்கம் வாங்க அப்படின்னு நினச்சாவே எவ்வளவு மலைப்பாக இருக்குது அப்படின்னு நீங்கள் உங்களுடைய சிந்தனையை அந்த பக்கம் அப்படியே திருப்பாமல் கொஞ்சம் சுவாமிக்கிட்டேயே வாங்க. சுவாமிக்கு இதெல்லாம் கடுகளவு தான். அவருக்கு நமக்கு தான் ஒரு பவுன் தங்கம் விலை வாங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அவர் நினச்சார்னா பக்தர்களுக்காக, உண்மையான பக்திக்காக நம்ம நியாயமாக நமக்கு தேவையான அளவு கேட்டோம்னா நிச்சயமாக நமக்கும் கொடுப்பார் கடவுள். ஸோ இப்போ எந்த பெண்ணுக்காக தங்கத்தை கொடுத்தார், ஏன் கொடுத்தார், அந்த தங்கம் அந்த பெண்ணுக்கு கிடைக்கிறதுக்குள்ளே எத்தனை டெஸ்ட்டு வச்சார், அது எல்லாத்தையும் பார்க்கலாமா? மதுரை பக்கத்தில் திரிபுவனம் அப்படின்ற ஊர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த திரிபுவனம்ன்ற ஊரில் பொன்னையாள்ன்ற ஒரு பெண்மணி இருந்தா. இந்த பொன்னையாள்ன்ற பெண்மணி யாருன்னா, அந்த திரிபுவனம் கோவிலில் இருக்க சுவாமிக்கு முன்னாடி ஆடல் பாடல்களை பாடி இறைவனின் புகழை பரப்புறது தான் அவங்க வேலை. அப்படின்னா யார் அவங்க? கணிகையர்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஆடல் குல பெண்கள்னு சொல்லுவாங்க. அவங்களோட வேலையே தினமும் சுவாமியோட புகழை பாடி ஆடி எல்லார்கிட்டையும் பக்தியை பரவ செய்யறது தான். அந்த பெண் ஆடலுக்குள்ள பெண்ணாக இருந்தாலும் தினமும் தனக்கு வர்ற வருமானத்தை வச்சு சிவனடியார்களுக்கு அன்னதானம் செஞ்சுட்டு தான் அவங்க சாப்பிடுவாங்க. இதை அவங்களோட முக்கியமான பணியாக வச்சு செஞ்சுன்னு வந்தாங்க. அப்படி இருக்கிறச்ச இந்த பொன்னையாளுக்கு ரொம்ப நாளாக ஒரு வருத்தம் இருந்தது. என்ன வருத்தம்? நம்மளுக்கோ கொஞ்சோண்டு தான் சம்பாத்தியம் வருது. இந்த சம்பாத்தியத்தை வச்சு நாம் அன்னதானம் பண்ணி நம்ம சாப்பிட்றதுக்கே சரியாயிடுது. ஆனால் இந்த சிவபெருமானுக்கு, இந்த திரிபுவன கோவிலில் இருக்க எம்பிரானுக்கு, நம் கலைகளின் தலைவனாக இருக்கும் ஆடல் வல்லானுக்கு தங்கத்தில் சிலை செய்யணும்னு ஆசைப்படுறோமே, நம்மளால் முடியுமா? தங்கத்துக்கு நாம் என்ன பண்ணுவோம், எங்கே போவோம், எப்படி சம்பாதிக்கிறது, வருமானம் பத்தலை என்ற கவலை தான் அந்த பொன்னையாள்ற பெண்ணுக்கு. சுவாமி சும்மா இருப்பாரா? தம் பக்தை இது மாதிரிலாம் கஷ்டப்படுறா அப்படின்னு தெரிஞ்சா, அதுவும் தன்னுடைய பணிகளை ஒழுக்கமாக ரொம்ப பயபக்தியோடு செய்கிறவகிட்ட சிவபெருமான் கருணை காட்டாமலா இருப்பார்? அவ்வளோதான். மதுரையில் இருக்க சொக்கநாதருக்கு சந்தோஷம் தாங்கலை. இந்த பக்தைக்கு நாம் அருள் புரிய வேண்டியதுதான். ரெடி ஆகிட்டு இங்கே திரிபுவனம் வரார். எப்படி வரார்? சித்தராக வரார். ஏன்னா இவங்க தான் தினமும் ஒரு சிவனடியாருக்கு சாப்பாடு போடுறத பணியாக வச்சுருக்காங்கல்ல, அதனால் இவரும் ஒரு சித்தர் மாதிரி வரார். அந்த இடத்துக்கு வந்தால் சாப்பாடெல்லாம் ரெடி ஆகுது. எல்லா சிவனடியாரும் உட்காந்துட்டாங்க. ஆனால் இவர் மட்டும் உட்காரலை. பொன்னையாள் வீட்டுக்குள்ளே அனைத்து சிவனடியார்களும் சாப்பிட போயிட்டாங்க. ஆனால் சிவனடியாராக வந்திருக்க சிவபெருமான் மட்டும் வீட்டுக்குள்ளே போகல. இதை பார்த்த பணிப்பெண்கள் ஓடி போய், ஐயா உள்ளே சாப்பிட வாங்க ஐயா அப்படின்னு கூப்பிட்றாங்க. நான் வரமாட்டேன், இந்த வீட்டுக்கு உரிமையாளரான அந்த பெண் கூப்பிட்டாதான் வருவேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே இந்த பணிப்பெண்கள் ஓடி போய் பொன்னையாளை கூப்பிட்றாங்க. பொன்னையாள் வருகிறா. ஐயா உங்களோட திருப்பாதம் தொட்டு நான் வணங்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் பாதத்தை வணங்கிட்டு, சாப்பிட உள்ள வாங்க ஐயா, எல்லாம் சூடாக சமைத்து பரிமாறியிருக்கேன், நிம்மதியாக பசியாருங்க ஐயா அப்படின்னு கூப்பிடுறா. அப்போது அவர் சொல்கிறாரு, மகளே, உன் வாய் தான் சந்தோஷமாக என்னை அழைக்குது, ஆனால் உன் மனசுக்குள்ளே நிறைய வருத்தம் இருக்குது. என்ன வருத்தம் தான் உன் மனசு முழுவதும் இருக்குது? ஏன் அதை மறைக்கிற? என்கிட்ட சொல்ல, என்னால் முடிஞ்சால் உன் வருத்தத்தை தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவ சொல்கிறா, ஐயா உங்களை அந்த சிவனாவே நினச்சி என் மனக்குறைய சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த ஆடல் கலையின் வல்லவனான அந்த ஆடல் அரசனுக்கு பொன்னாலான திருமேனியை செய்யணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் அந்த பொண்ணுக்கு நான் எங்கே போவேன்? சாதாரண ஒரு ஆடல் குல பெண்ணால் தங்கம் வாங்கிறதுக்கு எப்படி அவ்வளோ பணம் கிடைக்கும்? எப்போ நான் என் ஈசனுக்கு பொன்னாலான திருமேனியை செய்யறது? அதை தான் நான் தினமும் நான் வணங்குற என் சிவபெருமான் கிட்ட கையேந்தி கேட்டுருக்கேன். இறைவா எனக்கு தங்கத்தை கொடு, அந்த தங்கத்தை வச்சு உனக்கு நான் சிலை செய்கிறேன் அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு தான் ஐயா என் மனசில் வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அவ்வளவுதானா மகளே உன்னுடைய எண்ணம்? உன் வருத்தத்துக்கு காரணம் இதுதானா? சரி, கவலைப்படாத மகளே, நான் ஒரு உபாயம் சொல்கிறேன், அதை செஞ்சேன்னா உனக்கு உன் கவலை தீர்ந்து போயிடுன்னு சொல்கிறான். உடனே அவள் குழப்பத்தோடு அந்த சிவனடியாரை பார்க்குறா. ஏன் யோசிக்கிற? உன் வீட்டில் இருக்க
வெள்ளி, இரும்பு, செம்பு, வெண்கலம், பித்தளை, ஈயோன்னு எல்லா பாத்திரங்களையும் என் முன்னாடி கொண்டு வந்து வை அப்படின்னு சொல்கிறாரு. அவள் குழப்பத்தோடையே என்ன பண்ணுறா, சரி சிவனடியார் சொல்கிறாரு நாம் செய்வோம்னு சொல்லிட்டு மறுபேச்சு பேசாமல் தன் வீட்டில் இருக்க அத்தனை பொருளையும் கொண்டு வந்து அவர் முன்னாடி வைக்கிறா. இப்போ என்ன பண்ணுறார் சிவனடியார்னா, எல்லா பாத்திரத்து மேலேயும் விபூதியை தூவி விடுறார். தூவி விட்டுட்டு அவளை பார்த்து சொல்கிறார், இந்த எல்லாத்தையும் இரவு முழுவதும் நெருப்பில் போட்டுடு அப்படின்னு சொல்கிறார். அதற்கு பொன்னையாள் கேட்குறா, ஐயா அப்போ நீங்கள் இங்கே இருந்து தானே எல்லாத்தையும் பார்த்துப்பீங்க அப்படின்னு சொல்கிறா. உடனே அவர் சொல்கிறாரு, இல்லை நீ இன்னைக்கு ராத்திரி முழுவதும் இந்த பாத்திரங்க எல்லாத்தையும் தீயில் இட்டுட்டேன்னா மறுநாள் காலையில் எல்லாமே தங்கமாக மாறி இருக்கும். எனக்கு மதுரையில் நிறைய வேலை இருக்குது. நான் மதுரையிலேருந்து வந்த சிவனடியார், என்னை சித்தர்னு எல்லாரும் கூப்பிடுவாங்க. சிவனடியாராக வந்த சிவபெருமான் சொன்னது போலவே பொன்னையாள் என்ன பண்ணுறா, ராத்திரி முழுவதும் தீயை மூட்டி அதில் தன் வீட்டில் உள்ள அனைத்து பாத்திரங்களையும் புடம் போடுறா. மறுநாள் காலையில் போய் பார்க்குறா, என்ன ஒரு ஆச்சரியம், எல்லா சாதாரண பாத்திரங்களும் தங்க பாத்திரமாக மாறி மின்னுது. இதெல்லாம் பார்த்ததும் ரொம்ப சந்தோஷம் அவளுக்கு. ஆஹா, அப்போ நேற்று சிவனடியாராக வந்தது நாம் வணங்குற அந்த சொக்கநாதர் தான் அப்படின்ற யோசனையும் அவளுக்கு வந்துடுது. இதை தெரிஞ்சதும் ரொம்ப சந்தோஷப்படுறா. சிவனே நமக்கு வந்து சிவனடியாராக இருந்து நமக்கு தங்கம் கிடைக்க இவ்வளோ உதவி பண்ணியிருக்காரே. உடனே என்ன பண்ணுறா, அந்த தங்கத்தை எல்லாத்தையும் உருக்கி அவள் ஆசைப்பட்டது போலவே தங்க நடராஜர் சிலையை செய்கிறான். செஞ்சதும் மனசுக்குள்ளே நினைக்கிறா, ஆஹா அந்த சித்தர் பெருமான் இப்போ வந்தாருன்னா இன்னும் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போதே அந்த சிவனடியாரான சிவபெருமானும் அவள் முன்னாடி வந்துடுறார். வந்ததும் ரொம்ப சந்தோஷம் அவளுக்கு. எல்லாம் பண்ணிட்டு இந்த திரிபுவனம் கோவிலில் தேரில் வச்சு ஊர்வலமாக எடுத்துன்னு போய் சுவாமியை பிரதிஷ்டை பண்ணுறா. அந்த கோவிலில் பண்ணிட்டு அவருடைய அழகை பார்த்து அப்படியே மயங்கி போகிறா. அவள் செஞ்ச அந்த தங்க சிலையை பார்த்துட்டு சொக்கி போய் என்ன பண்ணுறா, சுவாமியோட கண்ணத்தை அப்படியே கிள்ளி அழகிய பிரானே அப்படின்னு கொஞ்சி முத்தமிடுறா. அதனால தான் இன்றைக்கும் அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா இந்த பொன்னையால் செஞ்ச இந்த தங்க நடராஜர் சிலையில் அவங்க கிள்ளி கொஞ்சின அந்த நகைக்கீரல்கள் தெரியுமா. எவ்வளோ ஒரு ஆச்சரியம் இல்லை, எவ்வளோ ஒரு அதிசயம் பார்த்தீங்களா. இது திருவிளையாடல் புராணத்தில் என்ன தலைப்பில் வருதுன்னா, ரசவாதம் செய்த படலம்னு வருது. ரசவாதம்னா என்ன, இந்த மாதிரி மதிப்பு குறைந்த உலோகங்களை தங்கமாக மாற்றுறதுன்னு பேர். இந்த படலத்தில் தான் இவ்வளோ ஒரு அழகான அற்புதமான கதையை நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க முன்னோர்கள். உங்கள் எல்லாருக்கும் இந்த கதை பிடிச்சிதா? அடுத்து இன்னும் சுவாரஸ்யமாக சிவனோட அடுத்த திருவிளையாடலை தொடர்ந்து பார்ப்போம். நன்றி. ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.